அகம் 31. ஹே லூசு, எதுக்குடி அழற? முதல்ல அழுகைய நிப்பாட்டு. அதான் என்ன பாத்துட்டியே, எல்லாரும் பாக்குறாங்க பாரு என கவின் கூறிய பின்புதான் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தாள். வள்ளியோ, டே கவினு, பாத்தியா, அம்மா கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்ட என கேட்க, அவனோ, இல்லம்மா அது என இழுக்க, இசையோ, டேய் மச்சான் சாரிடா, நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டு உன் வாழ்க்கையில விளையாட பாத்துட்டேன் என குற்ற உணர்வாய் கூற, அவனோ, இல்ல மச்சான், உன்கிட்ட தெளிவா நான் எதுவும் சொல்லாம இருந்ததுனாலதான் இந்த குழப்பம். ஆமாடா, நீ எதை வச்சு நான் லவ் பண்றது முகியன்னு நினைச்ச என கேட்க, அவனோ, இல்ல மச்சான், முனிமான்னு சொன்னியா, ஒரு தடவை அவகிட்ட பேசும்போது அவ தம்பி அவளோட முகிழினிங்கிற பேரை சுருக்கி முனின்னு கூப்பிட்டான். அதுல முதல்ல தப்பா நினைக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவ வீட்டுக்கு வரான்னு சொன்னதும் நீ தயங்குன. நேத்து கூட முகியும் பாருவும் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே முகின்னு கன்ஃபார்ம்ல இருந்ததுனால பாருவ யோசிக்கவே இல்ல. அப்புறம் உன்கிட்ட கூட என் தங்கச்சின்னு சொன்னேன். நீயும் அதுக்கு பெருசா எதுவும் சொல்லல. இதெல்லாம் வச்சு நானே தப்பா நினைச்சிட்டேன்டா, சாரிடா என கூற, அவனோ, அட பாவி, நான் வீட்டுக்கு வரான்னு சொன்னப்போ தயங்குனதுக்கு காரணம் இந்த விஷயம் முனிமாக்கு தெரிஞ்சா சண்டை போடுவாளோன்னு பயந்துதான். அப்புறம் நீ தங்கச்சின்னு சொல்லும்போது ஏதும் சொல்லாம இருந்ததுக்கு காரணம் ஃப்ரெண்டோட ஆளு நமக்கு தங்கச்சி முறை தானே, அத வச்சு சொல்றியோன்னு நினைச்சேன். சாது கூட என்ன அண்ணான்னு கூப்பிடுறா, அந்த மாதிரியோன்னு நினைச்சேன் என போகிற போக்கில் உளறிவிட, சாது இசையை சந்தேகமாக பார்த்தாள். இசையோ, அட நாரப் பயலே, உன்கிட்ட எடுத்துக்காட்டு சொல்லி எல்லாம் யாராவது விளக்க சொன்னாங்களா? இப்படி என்ன மாட்டி விட்டுட்டியேடா என மனதில் நினைத்தபடி சாதுவை பார்க்காமல் சமாளித்தான். பாருவோ, நல்ல வேளை இசை, நீ நிச்சயம் எதுவும் ஏற்பாடு பண்ணாம போனா எப்படியோ எனக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க. நீ இப்படி செஞ்சதுனாலதான் இந்த பக்கி இவ்ளோ சீக்கிரம் உண்மைய சொல்லிருக்கு. இல்லனா இன்னும் என்ன சுத்தல்ல விட்டுருக்கோம். தேங்க்ஸ் இசை. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல என கூற, அங்கே அனைவருக்கும் மனநிறைவே. சாதுவோ, கவினண்ணா, பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க யாருன்னு நினைச்சு இவ பேரை கேட்டீங்க, கடைசில உங்க ஆளையே தான் கேட்டிருக்கீங்க என கூற, பாருவோ, என்ன சாது சொல்ற என கேட்க, நடந்ததை கூறினாள். அதனை கேட்ட பாருவோ கவினை முறைக்க, அவனோ, ஏண்டி முறைக்கிற என கேட்க, அவளோ, அப்ப சார் யாரோ ஒரு பொண்ணு கவின்னு பேரு வச்சாலும் போய் கேட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க, அப்படிதானே என கேட்க, அவனோ இவளை சமாளிக்கும் பொருட்டு, இல்ல செல்லம், முதலியே உன் கண்ணை பார்த்து பிளாட் ஆகிட்டேன். அப்புறம்தான் கவின்னு சாது கூப்பிட்டது கேட்டுது. சோ கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு. ஒருவேளை நீதான் என் முனிமாவோன்னு நினைச்சு அவகிட்ட கேட்டேன். அப்ப கூட மாமா உன்னதான் தேடி இருக்கேன் பாத்தியா என கண்களில் காதல் மின்ன கூற, அவளோ, அது நானா இருக்க போய் சரியா போச்சு. ஒருவேளை நான் இல்லனா வேற பொண்ண சைட் அடிச்ச மாதிரி தானே உன்ன என அடிக்க துரத்த, அவனோ, அடியே என்னடி என்ன சொன்னாலும் அடிக்க வர, ஐயோ கடவுளே, இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க என அவளிடம் சிக்காமல் தப்பித்து வெளியே ஓடினான். அவனை துரத்தி கொண்டு அவனின் பின்னே அவனின் முனிமாவும் ஓடினாள். அதனை கண்ட சாதுவுக்கும் மனதில் நிம்மதி பரவியது. நல்ல வேளை கடவுளே, நேத்து பாரு சொன்னதுல இருந்து பயந்துட்டே இருந்தேன். பாக்காம வேற லவ் பண்றாளே, அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கவின் அண்ணான்னு தெரிஞ்ச அப்புறம்தான் அந்த பயம் போயிருக்கு. நன்றி கடவுளே என மனதார மகிழ்ந்தாள். இசையோ முகியிடம், சாரிடா, நான் ஏதோ நினைச்சு வேற மாதிரி ஆயிருச்சு என வருந்தி கூற, பரவாயில்லண்ணா, இதுல என்ன இருக்கு, நல்லது தானே நடந்திருக்கு, அத நினைச்சு சந்தோஷப்படுவோம் என கூறிவிட்டு சென்று விட்டாள். வள்ளியும் தனது வேலையை கவனிக்க செல்ல சாதுவும் இசையும் தான் இருந்தனர். இசையோ, தேங்க்யூ சனா என கூற, அவளோ புரியாமல் முழித்தாள். எதுக்கு தமிழ் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற என கேட்க, அவனோ, இல்ல, நீ உன்னை மறக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் சென்னைக்கே வந்த. ஆனா அதுக்குதான் அவசியம் இல்லாம போயிருச்சு. பட் என் மச்சானோட காதல் நிறைவேறிடுச்சு. நீ மட்டும் பாருவ கூட்டிட்டு இங்க வரலனா எதுவுமே நடந்திருக்காதுல்ல, அதான் என கூறினான். அதனை கேட்ட சாதுவுக்கு ஒரு புறம் அவன் கூறியதை நினைத்து சந்தோஷம் ஏற்பட்டாலும் அவளின் காதல் மனமோ, அப்ப நான் உன் கூட இருக்கிறத நினைச்சு உனக்கு சந்தோஷமே இல்லையா தமிழ் என ஏக்கமாக கேள்வி எழுப்பியது. இருந்தும் சாதுவுக்கு தேவையானது அதுதானே. வேறு எதுவும் பேச தோன்றாமல் லேசாக புன்னகைத்தபடி சென்று விட்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன்
அவள் கண்களில் மாறி மாறி தெரிந்த காதல், ஏக்கம், சோகம், மகிழ்ச்சி என எந்த உணர்வையும் கவனிக்க தவறவில்லை. சனா, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. உன் கண்ணுல எனக்கான காதல் அவ்ளோ தெரியுதுடி. நீயே நினைச்சாலும் அத உன்னால என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. நிஜமா நீயும் என்ன காதலிக்கிற விஷயம் தெரியாம இருந்திருந்தா நான் கஷ்டப்பட்டு உன்னை மறக்க முயற்சி பண்ணிருப்பேனோ என்னவோ. ஆனா உன் கண்ணுல அவ்ளோ காதல பார்த்த அப்புறமும் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நீ காதல மறைக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு தெரியுது. அத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். அது எப்படிப்பட்ட காரணமா இருந்தாலும் கண்டிப்பா உன்னை நான் நிராகரிக்க மாட்டேன். அது சத்தியம். என மனதினுள் கூறிக்கொண்டவன் யோசனையுடன் அறைக்குள் அடைந்தான். கவினை அடிக்க துரத்தி சென்றவளோ மாடியில் அவனிடம் சிக்கி அவன் கை வலைக்குள் இருந்தாள். டேய், கையை எடுடா. வக்கனையா பேசுன, பாக்க வேணாம் அது இதுன்னு. இப்ப சார் என்ன பண்றீங்க என கேட்க அவனும், ஆமாண்டி சொன்னந்தான். ஆனா அதெல்லாம் உன்னை பாக்கறதுக்கு முன்னாடி. பார்த்த அப்புறம் சத்தியமா என்னால உன்கிட்ட மறைக்க முடியல தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டேன் என கூற அவன் நெற்றியில் முத்தமிட்டவள், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து நீ சொல்லும் போது கூட என்னைக்கோ ஒரு நாள் என்ன சந்திக்க வருவன்னு தான் நினைச்சேன். இன்னைக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா என அவள் கூற அவனும், நீ நேத்து என்கிட்ட உன்னை பார்க்கணும் போல இருக்குடான்னு சொல்லும் போதே மனசு ஏதோ பண்ணுச்சுடி. மச்சான் வேற ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னான். நானும் சரின்னு சொன்னேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல என கூற அவளோ, விடுடா. சில நேரம் சில விஷயம் காரணத்தோட தான் நடக்கும். ஆனா நீ பிளான் பண்ணி எல்லாம் நடந்திருந்தா கூட எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. இது வேற லெவல் ஹாப்பினஸ் என கூற அவனும் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். சரிங்க சார், இப்ப சொல்லுங்க. எதுக்கு என்ன முனிமான்னு கூப்பிடுற என கேட்க அவனோ, அதுவா, அது இன்னொரு நாள் சொல்றேன் என அவன் கூற, உன்னை கொன்னே போற்றுவேன். நீ மட்டும் இப்ப சொல்லல, சொல்ற வர பேசவே மாட்டேன் என போலியாக கோபித்து கொள்ள, சரி சரி சொல்றேன். அது வந்துடி, முனிமான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி உன்னை நான் என்னன்னு கூப்பிடுவேன் என கேட்க அவளோ, ஆம், முனிமான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி கவின்னு கூப்பிடுவ. நான் உனக்கு கவி, நீ எனக்கு கவி என கூற அவனோ, ஆமா, உன் பேரு பார்கவி, என் பேரு கவின். உன்னோட பேரோட முடிவுதான் என் பேரோட முதல். அப்படிதானே என அவன் கேட்க அவளும் யோசித்தபடி ஆமாம் என்றாள். அதே மாதிரிதான் என்னோட பேரோட முதல் உன்னோட பேரோட முடிவு. அப்படிதானே என கேட்க அவளோ, அட ரெண்டும் ஒண்ணுதான்டா. அப்படியே திருப்பி சொல்ற என கேட்க அவனோ, அடியே ஒரு ஃப்ளோல போறேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் சொல்ல மாட்டேன் என திட்ட அவளும், சரி சரி ஆமா சொல்லு என கூறவும் மீண்டும் தொடர்ந்தான் கவின். அதுதான் நம்ம பேரு மாதிரியே நம்ம வாழ்க்கையிலயும் என்னோட முதலா நீயும் உன்னோட முடிவா நானும் இருக்கணும்டி. அதனால முதல் நீங்கிறத சுருக்கி முனின்னு வந்துச்சா, சோ அப்படியே மாவ சேர்த்து முனிமான்னு உன்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உன்னை ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் இதுதான் எனக்கு ஞாபகம் வரும். நீயும் பேருக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப கோவப்படுவியா, சோ நல்லா மேட்ச் ஆகிருச்சு என கூற அவனின் முனிமாவோ அவனை காதலாக பார்த்தாள். டேய் கவி, என் மேல நீ வச்சிருக்கிற லவ்வ பாக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. இவ்ளோ நாள் இந்த முனிமாங்கிற பேருக்கு பின்னாடி ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி சில்லியா ரீசன் இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு காரணம் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப லக்கிடா நீ கிடைக்க. லவ் யூ கவி என கண்கள் கலங்க கூறியவள் அவனை அணைத்து கொண்டாள். ஹே லூசு, என் முனிமா கிடைக்க நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். லவ் யூ முனிமா என்றவன் கே என்ற டாலர் பதித்த தங்கச் செயினை அவள் கழுத்தில் அணிவித்தான். அவளோ அவனை புரியாமல் நோக்க அவனோ, முன்னாடியே உனக்காக வாங்கிட்டேன்டி. இத எப்போ உன் கழுத்துல போடுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தாலி கட்ட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுவரை இது இருக்கட்டும் என்று கூற அவன் காதலை நினைத்து பிரமித்து போனாள் பெண்ணவள். இவ்வாறு இரு ஜோடிகள் காதலில் திளைக்க அன்றைய நாள் அவ்வாறே கடந்து இரவு வந்தது. இரவு அனைவரும் உணவு உண்டு கொண்டிருக்க இசையோ கவினிடம், டேய் மச்சான், அதான் உன் ஆளை பாத்துட்டியே, இப்பயாச்சும் உன் லவ் ஸ்டோரிய சொல்லுடா என கேட்க சாதுவும், ஆமா பாரு, எனக்கும் ரொம்ப ஈகரா இருக்கு, சொல்லுடி என கேட்க வள்ளியும் முகியும் மட்டும் அமைதியாக இருப்பார்களா என்ன? அவர்களும் சேர்ந்து அவர்களின் காதல் கதையை கூற சொல்ல கவினோ பாருவிடம், நீயே சொல்லுடி என கூற பாருவோ கலகலவென சிரித்தாள். அனைவரும் புரியாமல் முழிக்க
அவளோ, என்னடா இவ கதைய சொல்ல சொன்னா கலகலன்னு சிரிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? ரொம்ப பெருசா ஒண்ணும் கதை இல்ல. அது ஒரு காமெடி சீனு என கூறியவள் கவினை பார்க்க, அவனோ மானத்த வாங்காம டீசெண்டா சொல்லுடி என கெஞ்ச, அவளோ மீண்டும் சிரித்துவிட்டு கூற ஆரம்பித்தாள். உங்களுக்கு நான் சொல்றேன் மக்களே. 2 வருடங்களுக்கு முன்பு பாரு கல்லூரி 3ஆம் வருடம் முடித்திருந்த சமயம் அது. பாருவின் வீட்டில் அவளும் அவளின் பாட்டியும் மட்டுமே. வாய்ப்பேச்சில் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. பாரு டிவி பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது பாட்டியின் மொபைல் அலறியது. ஏதோ புது நம்பர் வந்திருப்பதை பார்த்தவர், அட யார்ரா இவன், நேத்துல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்று புலம்பியவர் பாருவை அழைக்க, அவளோ, என்ன பாட்டி, எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்க, நிம்மதியா டிவி பார்க்க விடுறியா என கேட்க, அவரோ, ஏண்டி பாரு, நான் ரொம்ப அழகா இருக்கேனோ, என் குரல் என்ன 18 வயசு குமரி குரல் மாதிரி இருக்கா என வெட்கப்பட்டபடி கேட்க, அதனை கண்டவளோ, ஏய் பாட்டி, தயவு செஞ்சு இவ்ளோ கேவலமா வெக்கப்படாத. இப்பதான் தெரியுது எதுக்கு தாத்தா ரொம்ப சீக்கிரமா மேல போயிருச்சுன்னு என கூற, அவரோ, என்னடி தெரிஞ்சது உனக்கு? ஆமா, நீ அடிக்கடி இப்படி கேவலமா வெக்கப்பட்டிருப்ப. இந்த கொடுமைய பார்க்க முடியாம தான் தாத்தா செத்து போச்சு என போலியாக வருந்தி பாரு கூற, பாட்டியோ, போடி போடி இவளே, உனக்கு பொறாம, உன்னை விட நான் அழகா வெக்கப்படுறேன்னு. சரி அத விடு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என கேட்க, அவளோ, ஐயோ கடவுளே, உன் குரல் கன்றாவியா இருக்கு, இப்ப என்ன அதுக்கு என கேட்க, அவரோ, நேத்துல இருந்து 4 தடவை ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசனா டார்லிங்கிறான், ஐ லவ் யூங்கிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். அதான் முதல் தடவை கால் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஆனாலும் விடாம கால் பண்றான்டி, இப்ப கூட வந்துச்சு என கூற, அவளோ, ஏன் பாட்டி, நீதான் தப்பு பண்ணிட்ட. முதல் தடவையே நீ பேசி இருந்தா இது கிழவின்னு தெரிஞ்சிருக்கும், அப்புறம் கால் வந்திருக்காது என நக்கலாக கூற, பாட்டியோ, நான் தான் ஹலோ சொன்னேனே, அந்த ஹலோல தான் அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன் என கூற, பாருவோ, ஏய் கிழவி, உனக்கே இதெல்லாம் ஓவரா இல்ல, கடவுளே, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து என புலம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுது மீண்டும் பாட்டியின் நம்பருக்கு கால் வந்தது. பாட்டியோ, ஏய் பாரு பாரு, பாருடி, மறுபடியும் கால் வருது என கூற, கோபமாக அதனை அட்டன் செய்தவள், யோ யார்யா நீ, நீ பேசுனது குமரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது பல்லு போன கிழவிடா. நீ தெரியாம பண்ணத கூட அந்த கிழவி வெக்கப்பட்டுட்டு என்கிட்ட சொல்லி கடுப்படிக்குது. ஏயா, ஒரு கிழவி குரல் கூட உனக்கு தெரியாதா? இல்ல கிழவிக்கு ரூட் விடுற அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குறியா? கருமம், இன்னொரு தடவை இந்த கிழவிக்கு கால் பண்ண, மவன நீ செத்தடா என கோபமாக பேசிவிட்டு கட் செய்து விட்டாள். பாட்டியோ, ஏண்டி இவ்ளோ கோபமா பேசன, அவரு பாவம் என கூற, பாருவோ, என்னது அவரா? ஏய் கிழவி, என்ன கொலகாரியா ஆக்காத, பேத்திக்கிட்டே பீத்திக்கிறத பாரு என கூறிவிட்டு செல்ல, போடி போடி, உனக்கு பொறாம என கூறியபடி மீண்டும் பாட்டி மொபைலை பார்க்க, மீண்டும் அடியே பாரு என கத்தினார். இப்ப என்ன பாட்டி வேணும் உனக்கு என கேட்க, அவரோ, போச்சு, ஒரு தப்பு நடந்துருச்சுடி. என்ன பாட்டி சொல்ற? ஆமாண்டி, இப்ப நீ பேசின நம்பர் வேற நம்பர்டி, ராங் கால் வந்த நம்பர் இல்ல என கூற, அவளோ, ஐயோ என்ன பாட்டி சொல்ற, நான் வேற கண்டபடி திட்டி விட்டுருக்கேனே என கூறிக்கொண்டிருக்க, மீண்டும் அந்த நம்பரிலிருந்து கால் வந்தது. இந்தாடி பேசு, நீதானே திட்டுன, நீயே திட்டு வாங்கு, நான் கோவில் போறேன் என்றவர் மொபைலை அவளிடம் கொடுத்துவிட்டு எஸ் ஆகிவிட்டார். ஐயோ, இந்த பாட்டி என்ன மாட்டி விட்டுருச்சே என நினைத்தவள் வேறு வழியின்றி அதனை அட்டன் செய்தவள், ஹலோ என்றாள் பவ்யமாக. மறுமுனையிலோ, ஹலோ யாருங்க நீங்க, ஒருத்தன் எதுக்காக கால் பண்ணிருக்கான், என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? விசாரிக்கிற பழக்கமே இல்லையா என அவன் படபடவென பொரிந்து தள்ள, இவளோ, ஐயோ சாரி சாரி சார், எல்லாம் என் பாட்டியால வந்தது. அவங்களுக்கு நேத்துல இருந்து அன்னோன் நம்பர்ல இருந்து ராங் கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க நம்பர்ல இருந்து கால் வந்ததும் தப்பா நினைச்சு நான் உங்களை திட்டி என இழுக்க, அவனோ, ஓஹோ இது நல்லா இருக்கே, நம்பர் கூட செக் பண்ணாம நீங்க திட்ட ஆரம்பிச்சிருவீங்களோ, எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். அதென்ன கிழவிக்கு ரூட் விடுற அளவுக்கு காஞ்சி போய் கிடக்குறியான்னு கேட்டீங்க பாருங்க, இத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இதுவரை எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பாக்காத நல்ல பையங்க நானு, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி
என்னால இத ஜீரணிக்கவே முடியாது என கத்த, அவளோ ஐயோ சாரி சாரிங்க, நிஜமா தெரியாம தான் திட்டுனேன், மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி 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 என கெஞ்ச, அவளின் குரல் இவனை ரசிக்க செய்தது. மீண்டும் அவளின் அழகான கெஞ்சலை கேட்க மனம் ஏங்க மீண்டும் அதெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க என கூற, அவளும் மீண்டும் ஐயோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க, தப்பு என் மேலதான், சாரி சாரி சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்ச, அவனோ சிரித்து கொண்டான். பிறகு சரி உங்க அழகான குரலுக்காக உங்கள மன்னிக்கிறேன் என கூற, அவளோ என்ன கூறுவது என்று தெரியாமல் முழித்தாள். பிறகு பேச்சினை மாற்றும் பொருட்டு சரி என் பாட்டிக்கு எதுக்கு கால் பண்ணீங்க என கேட்க, அவனோ அது என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்றேன்னு சொல்லி ஒரு நம்பர் மாத்தி உங்க பாட்டி நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிருச்சு, அதான் உங்ககிட்ட பணம் அனுப்ப சொல்லி கால் பண்ண என கூற, அவளும் அப்படியா இருங்க பாக்குறேன் என்றவள் மெசேஜை பார்க்க அதில் 599 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆகி இருந்தது. என்னது 599 ரூபாவா என வாயை பிளக்க, ஆமாங்க, அதனாலதான் திருப்பி கேக்குறேன், 100 ரூபானா கூட விட்டுருப்பேன் என கூற, பாருவோ ஏங்க நான் எனக்கே அவ்வளோக்கு பண்ண மாட்டேன், இதுல பாட்டிக்கு வேறயா, நம்பர் தப்பா சொன்னது நீங்க, இதுல நான் ரூபா கொடுக்கணுமா என இவள் கேட்க, அவனோ ஏங்க வேணும்னு யாராவது மாத்தி பண்ணுவாங்களா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மாச கடைசி வேற, கையில சுத்தமா காசு இல்லைங்க, இப்ப கூட ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்துதான் பேசுறேன், உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிருக்கேன், கொஞ்சம் கருணை காட்டுங்க என கெஞ்ச, பாருவோ சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். பிறகு சரி சரி அனுப்புறேன், ஜிபே வச்சிருக்கீங்களா, நம்பர் சொல்லுங்க என கூற, அவனும் அவனது ஜிபே நம்பரை கொடுத்தான். கொஞ்ச நேரத்தில் வேறொரு நம்பரிலிருந்து காசு வந்திருந்தது. அது பார்கவியின் நம்பர். அவனது நம்பரும் கவின் என்ற பெயருடன் அவளுக்கு காண்பித்தது. இருவருக்கும் அதுவே வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்க, கவினோ தேங்க்ஸ்ங்க என்று மெசேஜ் அனுப்பினான். துரதிர்ஷ்டவசமாக இருவருமே அவரவருடைய புகைப்படத்தை டிபியாக வைக்கவில்லை. அவனது புரொஃபைலை பார்த்தவள் அதில் எழுதியிருந்த வாசகத்தை கண்டாள். அதில் தேவதையை தேடி என்று எழுதியிருக்க, ஏனோ அவனிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தது. அவனது தேங்க்ஸுக்கு பதில் கொடுத்தவள் கேட்கலாமா வேணாமா என்ற 2 நிமிட யோசனைக்கு பிறகு, யாரையும் ஏறெடுத்து பார்க்காம இருந்தா உங்க தேவதை யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என நக்கலாக கேட்க, அவனோ அதுவும் கரெக்ட் தான், ஆனா நான் தேடுற தேவதை உங்க பாட்டி இல்லங்க, நம்புங்க என்று அனுப்பியிருக்க, பாருவோ வாய்விட்டு சிரித்து விட்டாள். இவ்வாறே இவர்களின் பொதுவான பேச்சு தோழமையாக 6 மாதத்திற்கு தொடர்ந்தது. அவனே அவளது புகைப்படத்தை கேட்பான் என்று இவள் நினைத்திருக்க, அவனோ கேட்பது அநாகரிகம் என்று கருதி அவளே அனுப்பினால் பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான். அவளே கேட்டாள் அவனிடம், ஏன் கவின், நாம பேசி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது, இதுவரை என் போட்டோ கேட்கணும் பார்க்கணும்னு உனக்கு தோணுனதே இல்லையா என கேட்க, அவனோ இல்ல அது தப்பு, நானே கேட்க மாட்டேன், எனக்கு உன் குரலும் உன் நட்பும் தான் வேணும், உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கேளு, அனுப்புறேன் என கூற, அவளும் கேட்கவே இல்லை. இவ்வாறே பொதுவாக கிண்டலாக ஆரம்பித்த இவர்களின் உரையாடல் நாளுக்கு நாள் தோழமை, அக்கறை, அன்பு, பாசம் என அனைத்தையும் கடந்து கடைசியில் காதலில் வந்து முடிந்தது. முதலில் தன் காதலை கூறியது பாருதான். அவனுக்கும் அவளை பிடித்திருக்க அவனும் மறுக்காமல் ஒப்புக்கொண்டான். அவளோ காதலை கூறிய அன்றே அவளது புகைப்படத்தை அனுப்புகிறேன் என்று கூற, அவனோ பார்த்தால் முதலில் நேரில்தான் பார்ப்பேன், அதுவரை போட்டோ அனுப்பாதே என்று கூறிவிட்டான். பிறகு பல நாட்களாக நேரில் சந்திக்க வரும்படி பாரு கூற, அதையும் மறுத்துவிட்டான். அவள் ஏன் என கேட்டதற்கு, இல்லடி முனிமா, உன்னை பார்க்கும்போது நான் உன்னை என்னோட ராணி மாதிரி ட்ரீட் பண்ணணும், அதுக்கு முதல்ல நான் ராஜாவா இருக்கணும், இப்போதைக்கு வேலை இல்லாம இருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சு என் கடமையை நான் முடிக்கணும், அப்புறம்தான் நான் என் முனிமாவை பாப்பேன் என்று கூறிவிட, அவனது காதலில் பாருவோ கரைந்து விட்டாள். அக்காதல் இன்றுதான் அவன் நினைத்தபடி நேரில் நிகழ்ந்துள்ளது. இவ்வாறு நடந்த அனைத்தையும் பாரு கூறி முடிக்க அனைவரும் மனநிறைவுடன் கேட்டனர். இசையோ மச்சான் செமடா என்றான். சாதுவும் பாருவிடம், அடிப்பாவி, இவ்ளோ விஷயத்த மறைச்சிருக்க, எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் என கூற, அவ்வாறே கொஞ்ச நேரம் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு அனைவரும் உறங்க செல்லும் போது இசையை அழைத்த முகி,
அண்ணா, நீ காலையில ஒரு புக் வாங்குனல, அது இருந்தா கொடு, நான் வாசிச்சுட்டு தரேன் என கேட்க, அவனோ, அதுவா, அது பைக்ல இருக்கிற பேக்ல வச்சுட்டேனே, கதவ வேற லாக் பண்ணியாச்சு, சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என செல்ல போக, அப்ப வேணாம், நீ தூங்க போ, சாதனாவும் அதே புக் வாங்கினாதானே, அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன் என்றவள் சாதுவிடம் கேட்க, அவளோ, ஐயோ, நாம படிக்கலாம்னு நினைச்சிருந்தோமே, சரி நாளைக்கு படிக்கலாம் என நினைத்தவள் எடுத்து கொடுத்தாள். அதை படித்திருந்தால் நேரப் போகும் பல நல்ல நிகழ்வுகளை சாது இழந்திருப்பாள். முகி தெரிந்தோ தெரியாமலோ சாதுவின் வாழ்வில் நன்மை செய்து கொண்டே இருக்கிறாள். புத்தகத்தை வாங்கியவள் வள்ளியை தூங்க சொல்லிவிட்டு கட்டிலில் அமர்ந்து அக்கதையை படிக்க ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் நன்றாக சென்று கொண்டிருந்தது. முகியும் ரசித்து படித்தாள். ஆனால் கதை செல்ல செல்ல முகியின் நெற்றியில் குழப்ப ரேகைகளும் அதிர்ச்சி ரேகைகளும் படர்ந்தன. பாதியிலேயே புத்தகத்தை மூடியவளுக்கு கதையில் வந்த சில காட்சிகள் ஓடிக்கொண்டே இருந்தது மனதில். அகம் 32. என்ன இது? இந்த கதையோட எழுத்தாளர் எனக்கு தெரிஞ்ச சம்பவத்தை அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சது மொத்தமே 5 பேருதான். எனக்கு, அம்மாக்கு, அப்பாக்கு, பெரியம்மாக்கு, அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு. எங்க 5 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி இந்த கதையோட எழுத்தாளருக்கு தெரிஞ்சது? ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுதான் இந்த கதையோட எழுத்தாளரா என யோசிக்க அது மட்டுமே சரி என்று தோன்றியது. விடை கிடைத்ததும் முகியின் மனதிலோ சொல்லொன்னா மகிழ்ச்சி. கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல. எங்க என் அம்மாவோட ஆசைய நிறைவேற்ற முடியாமையே போயிருமோன்னு ரொம்ப பயந்தேன். என் அம்மா தெரியாம செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க கடவுளே, நன்றி. நாளைக்கே இந்த கதையோட எழுத்தாளர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் என நினைத்தவள் அதே மகிழ்ச்சியுடன் மீதி கதையை வாசித்துவிட்டு உறங்கிவிட்டாள். விடிந்ததும் விஷயத்தை வள்ளியிடம் கூற அவருக்கோ ஆச்சரியமாக இருந்தது. என்ன முகி சொல்ற? உன் அம்மா செஞ்ச விஷயத்த அப்படியே கதையா எழுதிருக்காங்களா? ஆமா பெரியம்மா, அது மட்டும் இல்ல, இந்த கதையில என்னோட கேரக்டரும் இருக்கு. அதே மாதிரி அந்த டாக்டரோட பொண்ணு மூலமாவே அவளோட பிரச்சனைய சரியாக்கி அந்த பொண்ணு சந்தோஷமா வாழுற மாதிரி கதையை எழுதி முடிச்சிருக்காங்க பெரியம்மா. நம்பவே முடியலடி. இப்ப இந்த கதையோட ஆசிரியர் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுதான்னு சொல்றியா? ஆமா பெரியம்மா, நம்ம 4 பேரு, அது போக அந்த பொண்ணு தவிர மத்த யாருக்கும் இது தெரியாது தானே. அம்மா எழுதி வச்சதுல கூட அந்த பொண்ணு இத பத்தி யார்கிட்டயும் சொல்லலன்னு தானே எழுதியிருந்தாங்க என கேட்க, அவரும் ஆமாண்டி, இப்ப இந்த எழுத்தாளர் யாரு என்னன்னு விசாரிப்போம் என்றார். இவ்ளோ எழுதி வச்ச அம்மா அந்த பொண்ணு யாருன்னு சேர்த்து எழுதிருக்கலாம். ஒருவேளை அம்மா எழுதி வச்ச டைரி வேற யார் கைக்காவது கிடைச்சிருச்சுன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சு என்னோட கெரியருக்கு ப்ராப்ளம் வந்துருமோன்னு தான் அம்மா எழுதாம விட்டுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் நமக்காக தான் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நான் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு என் அம்மா செஞ்ச தப்ப சரி பண்ணுவேன் என்றாள் நம்பிக்கையாக. இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்க இசையும் கவினும் காலையிலேயே கிளம்பி பாடகர் சந்தான பாரதியை பார்க்க சென்றனர். அவரும் இசையும் சேர்ந்து பாடப் போகின்ற ஆல்பம் இன்றுதான் ரெக்கார்டிங் செய்யப்படுவதாக கூறியிருந்தார். அவரின் அறைக்குள் நுழைந்த இசையோ, வணக்கம் சார். ஹே இசை, வா வா, எப்படி இருக்க? ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கென்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்றார். அவ்வாறே சில நிமிடங்கள் பொதுவான பேச்சுக்கள் ஓடின. பிறகு இசையோ, சார், நம்ம ஆல்பம் எந்த மாதிரி சார்? பாடலோட கரு என்ன என கேட்க, அவரோ, ஏ ஆமா, உன்கிட்ட சொல்லவே இல்லல்ல, இது ஒரு லவ் சம்பந்தப்பட்ட ஆல்பம் சாங் தான் இசை. அதாவது கான்செப்ட் என்னன்னா, ஒரு பையன் பொண்ண லவ் பண்றாங்க. பட் அந்த பொண்ணு தன்னோட காதல அந்த பையன் கிட்ட சொல்லாம மறைக்கிறா. அது அந்த பையனுக்கும் தெரியுது. ஆனா நீ ஏன் காதல சொல்ல மறுக்கிறேன்னு அந்த பையன் கேக்குற மாதிரிதான் இந்த பாட்டு. சுச்சுவேஷன் இதுதான். இரு, பாடல் வரிகளை காமிக்கிறேன், அத வாசிச்சா உனக்கே புரியும் என கூறியவர் அதனை காண்பித்தார். அவர் கூறிய கருவை கேட்டவனுக்கு ஏதோ அவனது மனநிலையை அப்படியே எடுத்து கூறுவது போன்று தோன்றியது. பிறகு அவர் கொடுத்த வரிகளை வாசிக்க ஆரம்பித்தான். வார்த்தையில் கூறா உணர்வினை உன் விழிகள் காட்டிடுதே பெண்ணே, வார்த்தையில் கூறா உணர்வினை உன் விழிகள் காட்டிடுதே பெண்ணே, மறைக்காதே என்னை மறக்காதே, மறைக்காதே என்னை மறக்காதே, சொல்லிவிடு கண்மணியே காதலை, உந்தன் காதலை, சொல்லிவிடு கண்மணியே காதலை, என் மீதான உன் காதலை, காரணம் வேண்டாம், உன் காதல் மட்டும் போதுமே, கண்ணீர் வேண்டாம்,
கணமும் காதலில் கரைந்திடுவோமே. காரணமே இருந்தாலும் காலம் கடந்தும் கரம் பிடிப்பேனே. தயங்காதே உன் உணர்வினை தடுக்காதே. மறைக்காதே என்னை மறுக்காதே. சொல்லிவிடு கண்மணியே காதலை, உந்தன் காதலை. சொல்லிவிடு கண்மணியே காதலை, என் மீதான உன் காதலை என்று எழுதியிருக்க, அதனை படித்தவனுக்கு இவ்வரிகள் துல்லியமாக அவனுக்கு எழுதப்பட்டவை போன்றே தோன்றியது. படித்து பிரமித்து போய் அமர்ந்திருந்தான். எல்லா விஷயத்திலயும் உன்னோட தாக்கம் கண்டிப்பா வந்துருதுடி சனா. இதுல இருந்தே புரிய வேணா, நீ இல்லாம நான் இல்லடி. என்னோட வாழ்க்கையில என் இசை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம்டி. தயவு செஞ்சு உன் காதலை என்கிட்ட சொல்லு என மனதில் அவனின் அவளை நினைத்து கொண்டிருக்க, சந்தான பாரதியோ, என்ன இசை படிச்சிட்டியா என கேட்க, படிச்சேன் சார், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடுறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கேன், அதுவும் உங்க கூட சேர்ந்துன்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியா இருக்கு என கூறிக்கொண்டிருக்க, அவரோ பாடலுக்கான இசையை அவனை கேட்க செய்தார். ஓகே இசை, நீ முதல்ல படிச்சு காட்டு என கூற அவனும் படித்தான். ஏற்கனவே அவனது நிலையை எடுத்து கூறுவது போல வரிகள் இருக்க, உணர்ந்து பாடுவதற்கு சிரமம் இல்லாமல் அவனுக்கு இயல்பாகவே அந்த பிரிவின் ஏக்கம் எல்லாம் அவனது பாடலில் தெரிந்தது. அதனை கேட்டு முடித்த சந்தான பாரதியோ ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். இசை, இவ்ளோ நாள் நீ எங்கடா இருந்த? வாவ், வாட் அ வாய்ஸ்யா உனக்கு. பாட்டுல என்ன ஃபீல் வேணுமோ அத அப்படியே கொண்டு வந்துட்ட. உன் பாட்ட கேட்ட அப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என அவர் கூற, அவனோ, இந்த பாட்டுல நீ பல்லவி பாடுறதாவும் நான் சரணம் பாடுறதாவும் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்ல, பாட்டு முழுக்க நீதான் பாட போற என கூறவும், அவனோ, சார் என்ன சார், முதல் பாட்டே உங்க கூட பாட போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், திடீர்னு இப்படி சொல்றீங்க என கேட்க, அவரோ சிரித்தபடி, இல்ல இசை, இந்த பாட்டு நீ பாடுறதுக்குன்னு எழுதப்பட்ட மாதிரி அவ்ளோ பொருத்தமா இருக்கு. நீ முழுசா பாடுனா கண்டிப்பா சாங் வேற லெவல்ல போகும். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் சாங் சேர்ந்து பாடுற மாதிரி பாக்குறேன். இத நீதான் பாடுற, ஓகே என கேட்க, அவனும் இவ்வளவு கூறுகிறாரே என்று ஒப்புக்கொண்டான். சார், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப தனியா பாடுறதுக்கு உதவி பண்றீங்க. இதுக்கெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு கைமாறு செய்ய போறேனோ தெரியல என அவன் மனதார கூற, அவரோ, இங்க பாரு இசை, இந்த கடவுள் எப்பவுமே நேரா வந்து எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாரு. அவரு செய்ய நினைச்ச விஷயத்த யார் மூலமாவோ செய்ய வைப்பாரு. அதே மாதிரிதான் இதுவும். உன் திறமை என் கண்ணுல பட வச்சவரும் அவர்தான். உனக்கு வாய்ப்பு கொடுக்க வச்சவரும் அவர்தான். நீ இன்னும் நிறைய தூரத்துக்கு போகணும் என அவனை ஆசீர்வதிக்க, அவனும் ரொம்ப நன்றி சார் என அவரின் ஆசிகளை பெற்று கொண்டான். சரி, நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணு, சாயங்காலம் ரிஹர்சல் வச்சுக்கலாம், நாளைக்கே மெயின் ஆடிஷன் முடிச்சிடலாம், ஓகே தானே என கேட்க, அவனோ மிகவும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டான். மாலை ரிஹர்சலும் முடிந்துவிட சந்தான பாரதிக்கு மிகவும் திருப்தியாகி விட்டது. இசையை புகழ்ந்து தள்ளிவிட்டார். பிறகு ஏதோ கால் வர அதனை அட்டன் செய்து பேசியவர் விஷயம் கேள்விப்பட்டு மகிழ்ச்சியாக இசையிடம் கூறலானார். இசை, நீ ரொம்ப திறமசாலி, டைரக்டர் தான் பேசினாரு என கூற, அவனோ புரியாமல், என்ன சார் சொன்னாரு என்று வினவினான். நான் பாடலங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா இன்னும் அவர் உன் குரலை கேட்கலல்ல, அதான் ரிஹர்சல்ல நீ பாடின ரெக்கார்ட அவருக்கு அனுப்பி வச்சேன், இது ஓகேதான்னு கேக்குறதுக்கு. அவர் உன் பாட்டை கேட்டுட்டு இதுவே செம்மையா இருக்கு, நான் ஆல்பத்துல இதையே சேர்த்துக்கிறேன், நாளைக்கு மெயின் ரெக்கார்டிங் எல்லாம் தனியா வேணாம்னு சொல்லிட்டாரு என மிகவும் மகிழ்ச்சியாக கூற, இசைக்கோ நம்ப முடியவில்லை. என்ன சார் சொல்றீங்க, நிஜமாவா என ஆச்சரியமாக கேட்க, அவரோ, ஆமா இசை, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயம் இப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் உன் டேலண்ட் தான், கீப் இட் அப் இசை என்று தட்டி கொடுத்தார். அவனோ, இல்ல சார், இது உங்களால கிடைச்சதுதான், தேங்க்ஸ் அ லாட் சார் என்றான். அதெல்லாம் இல்ல, நீ ரிஹர்சல்லையே அந்த அளவுக்கு டெடிகேஷனோட பாடியிருக்க, அதான். எப்படியோ நாளைக்கு அப்ப ரெக்கார்டிங் வேலை நமக்கு மிச்சம் என்றார் சிரித்தபடி. விஷயம் கேள்விப்பட்ட கவினுக்கு இசையை நினைத்து பெருமையாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மச்சான் செமடா, உன்னை இந்த மாதிரி பாக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் என்று அணைத்து கொண்டான் தன் நண்பனை. பிறகு அவனுக்கும் வேலை முடிந்துவிட இருவரும் வீட்டிற்கு வந்து அனைவரிடமும் விஷயத்தை கூற, அனைவருக்கும் மகிழ்ச்சியே. சாதனாவுக்கோ ஏக மகிழ்ச்சி. கங்க்ராட்ஸ் தமிழ்,
இதே மாதிரி எப்பவுமே வெற்றி மட்டுமே வாங்கிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இரு தமிழ் என கூறியவள் அவனுக்கு கை நீட்ட, அவனோ, என் சந்தோஷமே நீதாண்டி, நீ இல்லாம என் வாழ்க்கை முழுமை அடையாது, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என மனதில் நினைத்தவன் வெளியே தேங்க்ஸ் அண்ணா என்றபடி கை குலுக்கினான். பிறகு முகி, வள்ளி, பாரு என அனைவரும் வாழ்த்த, அவ்வாறே அன்று முழுவதும் மகிழ்ச்சியாக கழிந்தது. இரவு உணவு முடிந்த பின் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க திடீரென மின்சாரம் போய்விட்டது. இப்ப போய் கரண்ட் போயிடுச்சே என்று புலம்பிய வள்ளி மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டு வந்து நடு ஹாலில் வைத்தார். மெழுகுவர்த்தியின் ஒளியில் தத்தம் இணைகள் ஆடவர் இருவருக்கும் தேவதைகளாக காட்சியளித்தனர். கவின் ஒரு புறம் அவனின் முனிமாவை வைத்த கண் வாங்காமல் பார்க்க, இங்கு இசையோ சனாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையில் ஒரு கணம் தொலைந்த சாதுவும் அவளையறியாமல் அவனை பார்க்க சட்டென தன்னை மீட்டவள் பார்வையை வேறு புறம் திருப்பினாள். இப்படி பார்த்துட்டோமே, தமிழ் என்ன நினைச்சிருப்பான் என்ன பத்தி என யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் தோன்றியது. ஆமா, நான் தமிழ பார்த்ததுக்கு ரீசன் நான் அவனை லவ் பண்றேன், ஆனா அவன் தான் என்ன இப்போ லவ் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவன் அப்படி பார்த்தான் என யோசிக்க மனதினுள் ஒரு பயம் குடிகொண்டது. கடவுளே, என்ன ஆனாலும் சரி, தமிழ் என்ன லவ் பண்ண கூடாது என வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது முகியோ, அண்ணா இங்க சுத்தமா காத்தே வரல, கரண்ட் வர வரைக்கும் மொட்டை மாடிக்கு போலாமா என கேட்க, அனைவருக்கும் நல்ல எண்ணமாக தோன்ற அனைவரும் மொட்டை மாடிக்கு சென்று அமர்ந்தனர். பொதுவாக அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அனைவரும் அமைதியாக இருக்க, முகியோ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இசை அண்ணா நீ ஒரு பாட்டு பாட, நீ நேர்ல பாடி நான் கேட்டது இல்ல என கூற, அனைவரும் அவனை பாட சொல்லி வற்புறுத்த, சாதனாவுக்கும் அவன் பாடுவதை கேட்க வேண்டும் என்று ஆவல் எழ, தமிழ் பாடு, நானும் நீ பாடி நேர்ல கேட்டதில்ல என கூற, அதற்கு மேல் அவனால் சும்மா இருக்க முடியுமா என்ன, பாட ஒப்புக்கொண்டான். சரி சரி பாடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் பாடணும்னா என் கூட சேர்ந்து யாராவது பாடணும் என்றவன் சாதனாவைத்தான் பார்த்தான். பாருவோ எங்கே தன்னை பாட சொல்லி விடுவார்களோ என்றஞ்சி, அவ்வளவுதானே, சாதுவும் ஓரளவு நல்லா பாடுவா, சாது பாடுடி இசை கூட சேர்ந்து என அவளை மாட்டி விட்டாள். இப்படியாவது அவர்களுக்குள் ஏதாவது தோன்றாதா என்றெண்ணி, சாதுவோ, அடி பாவி, எதுக்குடி என்ன மாட்டி விடுற, நீ உன் ஆளு கூட கடலை போடுறதுக்கு என்ன இழுத்து விடுற என மனதில் திட்டியவள், இல்ல இல்ல நான் மாட்டேன், எனக்கு பாட வராது என கூற, இசையும், அப்ப சரி நானும் பாடல, நானும் எவ்வளவு நாள் தான் சிங்கிளாவே என இழுத்தவன், சிங்கிளாவே பாடுறது என இரட்டை பொருளில் கூற, சாதுவுக்கோ அவன் மீது சந்தேகம் வந்தது. ஆனால் முகியும் வள்ளியும் விடாமல் சாதுவை பாட சொல்ல வேறு வழியின்றி பாட சம்மதித்தாள். இசையோ, சூப்பர், என்ன பாட்டு பாடலாம் சனா என கேட்க, அவளோ, உன் இஷ்டம், நீ ஸ்டார்ட் பண்ணு என கூறிவிட, சிறிது நேர யோசிப்பிற்கு பின் பாட ஆரம்பித்தான். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, ஒரு பார்வை பார்ப்பாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று என, நீ என் காதலை மறைத்தாலும் நான் கண்டுபிடித்து விட்டேன், உன் காதலை என்னிடமிருந்து மறைக்காதே என சொல்லாமல் சொல்வது போல் பாடினான். அப்பாடலை கேட்டவளுக்கோ அவன் நிஜமாகவே ஏதோ அர்த்தத்துடன் தான் இப்பாடலை பாடுகிறானா என்று சந்தேகம். பிறகு அவளும் காதல் இல்லை எனும் நோக்கத்துடன் அடுத்த வரியை பாட ஆரம்பித்தாள். நதியில் தெரியும் நிலவின் உருவம் நதிக்கு சொந்தமில்லை, நினைப்பதெல்லாம் நடக்கும் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை என, நீ நினைப்பது நடக்காது, என்னை மறந்துவிடு என்று கூறாமல் கூறினாள் இவளும். அவனோ அதனை கேட்டு லேசாக சிரித்தவன், உனக்கும் எனக்கும் விழுந்த முடிச்சு தானாய் விழுந்ததில்லை, உலக உருண்டை உடையும் போதும் காதல் உடைவதில்லை என, நீ எனக்குதான் நான் உனக்குதான், நம் காதல் தோற்காது என்ற நோக்கத்தில் பாடினான். பிறகு சாதுவோ, மின்மினி தேசத்து சொந்தக்காரி, விண்மீன் கேட்பது தவறாகும் என அவன் கண்களை பார்த்து கெஞ்சுவது போல பாட, அவனோ, வரலாற்றில் வாழ்கின்ற காதல் எல்லாம் வலியோடு போராடும் காதல்தானே என தீர்க்கமாக கூற, சரியாக மின்சாரம் வந்துவிட, கண்களில் கோர்த்த நீர்த்துளியை யாரும் அறியாவண்ணம் துடைத்தபடி எழுந்து விறுவிறுவென கீழே சென்று விட்டாள். அவளும் அவனை காதலிப்பது இங்கு அனைவருக்கும் தெரியும் என்பது அறியாமல் செல்லும் சாதுவையே வலியுடன் பார்த்து கொண்டிருந்தான் இசை.
அனைவருக்கும் அவனின் நிலை நன்றாக புரிந்தது. பாருவோ இசை பாடிய விதத்திலேயே அவன் இன்னும் சாதுவை காதலிக்கிறான் என்று உறுதி செய்து விட்டாள். அதை அவனிடம் நேரடியாகவும் கேட்டுவிட இசையும் ஒப்புக்கொண்டான். ஆமா பாரு, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது எப்படி நான் அவள மறப்பேன்? அதுக்குள்ள நான் இன்னும் அவளதான் லவ் பண்றேன். அவ கெஸ் பண்ண எல்லாமே சரிதான். நான் காம்படிஷன்ல உருகி உருகி பாடுனது எல்லாமே அவள நினைச்சுதான். ஆனா அவகிட்ட அன்னைக்கே சொல்றது சரியா படலன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, அப்பவே சொல்லியிருந்தா இப்ப எங்க வீட்ல தங்குறதுக்கு அவ சம்மதிச்சிருக்க மாட்டா. நான் ஏதாவது ஒரு விதத்துல என்னோட காதல அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். இதையெல்லாம் அவகிட்ட சொல்லாத, அப்புறம் உடனே கிளம்பணும்னு சொல்லுவா என அனைத்தையும் கூறியவன், சாதுவும் இசையை காதலிப்பது இசைக்கு தெரியும் என்பதை மட்டும் அவன் காட்டிக் கொள்ளவில்லை. பாருவோ அது தெரியாமல், இசை அவளும் உன்னை லவ் பண்றா. ஆனா கண்டிப்பா அத அவ உன்கிட்ட சொல்ல மாட்டா. என்னாலயும் சொல்ல முடியாது. சத்தியம் வாங்கிட்டா என மனதினுள் நினைத்தவள், எனக்கு தோணுச்சு இசை. சரி, அவ மனசு மாறுதான்னு பாக்கலாம். ஆனா உங்க குடும்பமே உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுது. சூப்பர் குடும்பம். அதுவும் வள்ளி அம்மா, நீங்க வேற லெவல் போங்க என கூறிக் கொண்டிருந்தவள் எதேச்சையாக கீழே செல்லும் படியை பார்க்க விழி விரித்து அதிர்ச்சியானாள். கடவுளே, இவ எப்ப வந்தா? போச்சு. இசை எதை அவளுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சானோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டாளோ என நினைத்தபடி பாரு பார்க்க, அவள் பார்க்கும் திசையில் அனைவரும் பார்க்க அனைவரும் அதிர்ச்சியாகினர். தனது கைபேசியை விட்டுவிட்டு கீழே சென்ற சாது அதனை எடுக்க மீண்டும் மேலே வந்தாள். வந்தவள் இசை பாருவிடம் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட அவள் கண்கள் கலங்க இசை கூறியதை கேட்டபடியே படியில் நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டு அனைவரும் அதிர, இசையோ சனா அது வந்து என சமாளிக்க ஏதோ கூற வர, அவனை பேச வேண்டாம் என கை நீட்டி தடுத்த சாது, போதும், நான் எல்லாம் கேட்டுட்டேன். உன்னை நம்பனல்ல, உன் மேல மரியாதை வச்சன்ல, நல்ல காரியம் செஞ்சுட்ட தமிழ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்ன? உன் காதல எனக்கு புரிய வைக்க போறியா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என்னதான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். வீணா ஆசைய வளர்த்துட்டு இருக்காத. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். பாரு, நீ வரத்தும் வராததும் உன் இஷ்டம். உன்னை நான் கம்பல் பண்ணல. பட் நான் நாளைக்கு போறேன் என கூறியவள் கோபமாக சென்று விட்டாள். பாருவோ, அவன் செஞ்சதுக்கு நான் என்னடி பண்ண? என்னையே முறைச்சிட்டு போறா என மனதில் நினைத்தவள் இசையிடம், இப்படி ஆகும்னு நினைக்கல. நாளைக்கு எப்படியாச்சும் நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ண இசை. இல்லனா அவளே வெளியே போய் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்புனாலும் கிளம்பிருவா என பாரு கூற, இசையும் நாளை ஏற்பாடு செய்வதாக கூறினான். வள்ளியோ பாருவிடம், சாதனா ஏன் இசைய காதலிக்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறா என கேட்க வந்தவர், சாதனா ஏன் இசைய என கூற வருவதற்குள் அவரை கஞ்சாடை காட்டி இப்பொழுது ஏதும் கேட்க வேண்டாம் என்று தடுத்து விட்டான் இசை. அதனால் சாதுவுக்கும் பாருவுக்கும் சாதுவும் இசையை காதலிப்பது அவர்களுக்கு தெரியும் என்பது தெரியாமலே போனது. பிறகு இசையும் கீழே சென்றுவிட அவனின் பின்னேயே வள்ளியும் முகியும் சென்று விட்டனர். கவினும் பாருவும் மட்டும் மாடியில் இருந்தனர். ஏய் முனிமா, அப்ப நாளைக்கே கிளம்புறியாடி? அவ்வளவுதானா? என் வாழ்க்கையில நீ என் கூட இருந்த இந்த 2 நாள் தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் என அவன் கூற, அவளோ, எனக்கும் உன்னை விட்டு போக மனசு இல்லடா கவி. ஆனா சாது ரொம்ப பிடிவாதமா போறா. அவ முடிவு எடுத்துட்டா, எடுத்ததுதான். அதனால எனக்கு வேற வழி தெரியலடா என கூறியவள் கண்கள் கலங்க, அதனை காண பொறுக்காத கவின் ஒரு கையால் அவளின் கையை பற்றி கொண்டு அவளுடன் சற்று நெருங்கி அமர்ந்து மறு கையால் அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு கன்னம் தாங்கி அவன் கண்களை பார்க்க செய்தான். அவளும் கலங்கிய கண்களுடன் அவனை காதலாய் நோக்க அவள் கண்களை பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்தான். முனிமா, உன்னை பார்க்காத அப்போவே அவ்வளோ லவ் இருந்துச்சு. இப்ப நாம இவ்ளோ பக்கத்துல இருக்கோம். இதுக்கு மேல அந்த கடவுளே நினைச்சாலும் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கும் இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. கூடிய சீக்கிரம் நல்லா சம்பாதிச்சு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கிருவேன். உனக்கும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் இல்ல. கூடிய சீக்கிரம் பாட்டிக்கிட்ட வந்து நான் பேசுறேன், சரியா என அவன் கூற அவளும் சரி என்றாள். பிறகு அவனிடம், தேங்க்யூடா கவி என அவள் கூற அவனோ புரியாமல், தேங்க்யூவா, எதுக்குடி என கேட்க அவளோ, என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சதுக்கு என கூற அவனோ என்ன ஆசை என்று சற்று நேரம் யோசிக்க, பிறகுதான், அன்று உன்னை பார்க்க ஆசைப்பட்டது உன் அழக பாக்கறதுக்கு இல்ல, உன் கண்ணை பார்த்து உன் கைய பிடிச்சுக்கிட்டு உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்டா. அதனாலதான் பார்க்க ஆசைப்படுறேன் என அவள் கூறியது நினைவு வர
அப்பொழுதுதான் கவனித்தான். அவள் கூறியது போலதான் அவர்கள் இருந்தனர். அதனைக் கண்டவன் சிரித்தபடி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். கீழே கோபமாக சென்ற சாதுவோ அறையினுள் சென்று கதவடைத்துவிட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். கடவுளே, நான் எது நடக்கக் கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடக்குதே. நான் என்ன பாவம் பண்ணேன்? இசை எப்படியாவது என்ன மறந்துடணும். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது சரியில்ல. ஆனாலும் நல்ல வேளை இப்ப வர நானும் இசைய லவ் பண்றேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அது தெரியாம இருந்தா போதும். அதையும் அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்க கிளம்பணும் என மனதினுள் சபதம் எடுத்துக்கொண்டாள். பிறகு பாரு கதவினை தட்ட கண்ணை துடைத்துக் கொண்டு திறந்தாள். பாருவிடம் கூட பேசாமல் கட்டிலில் சென்று படுத்துக் கொண்டாள் சாது. ஏ சாது, என் மேல ஏண்டி கோபப்படுற? நான் என்ன பண்ண என கேட்க அவளோ முறைத்தபடி, நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே பேசுற. அவன்தான் ஏதும் தெரியாம பேசுறான். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுற என கோபமாக கூற பாருவுக்கோ பொறுமை காற்றில் பறந்தது. என்னடி நான் தப்பா பேசுனேன்? எனக்கு என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். உன்னை இப்படியே விட என்னால முடியாது. நீ சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினதுனால மட்டும்தான் நான் சும்மா இருக்கேன். இல்லனா எப்பவோ உண்மைய சொல்லிருப்பேன் என கூற அவளோ, லூசு மாதிரி பேசாத பாரு, உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சியா என கேட்க பாருவோ இலக்காரமாக சிரித்தபடி, ஓ அப்படிங்களா மேடம்? இப்போ ஒருவேளை உன் இடத்துல நானும் இசை இடத்துல என் கவியும் இருந்திருந்தா நீ கவி கிட்ட போய் இவள கல்யாணம் பண்ணிக்காத, உன் வம்சமே அழிஞ்சு போயிரும், நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருன்னு சொல்லுவ, இப்படிதானே சாது என கேட்க நொடியும் தாமதிக்காது சாதுவின் விரல்கள் பாருவின் கன்னத்தை பதம் பார்த்தது. என்னடி சொன்ன? நான் அப்படி சொல்வேனா? நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? எனக்கு எப்படி மனசு வரும் என ஆதங்கமாய் கேட்க பாருவோ, இப்ப நான் மட்டும் எப்படி அப்படி பண்ணுவேன் சாது? நீ என்ன கேட்டது அப்படிதான் இருந்துச்சு. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாடி. நான் நல்லா இருக்கணும்னு நீ எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அதை விட அதிகமா நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால அந்த உண்மைய மட்டும் என் வாயால நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். ஆனா கடவுள்கிட்ட நீ இசை கூட சேரணும்னு தான் வேண்டிப்பேன். அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உன்னை அவன் கூட சேர்த்து வைப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு என படபடவென பொரிந்து தள்ளியவள் அவ்வாறே சென்று படுத்துக் கொண்டாள். சாதுவுக்குத்தான் மனம் ரணமாக வலித்தது. அகம் 33. மறுநாள் பொழுது ஏன் விடிந்தது என்ற கேள்வியுடன் விடிந்தது நால்வருக்கு. உணர்வுகள் அனைவருக்கும் ஒன்றுதான். ஆனால் மாறுபட்ட வகையில். தத்தம் இணையை பிரிய போகும் வருத்தத்துடன் ஒரு ஜோடிகள். அதே வருத்தம் இருப்பினும் பிடிவாதமாக பிரிய வேண்டும் என்ற வருத்தத்தில் ஒருத்தி. இப்பொழுது பிரிந்தாலும் என் வாழ்வில் இருந்து பிரியவிட மாட்டேன் என்ற பிடிவாதத்தில் ஒருவன். பிரிவு ஒருவரின் வாழ்வில் என்னவெல்லாம் செய்கிறது? பிரிவின் வலி உணராதோர் இவ்வுலகில் உண்டோ? காலை சீக்கிரமே எழுந்து கிளம்பி தயாராகிவிட்டனர் சாதுவும் பாருவும். இசையும் சந்தான பாரதியின் உதவியோடு அவர்கள் ஊருக்கு செல்ல காருக்கு ஏற்பாடு செய்திருந்தான். காலை உணவினை முடித்து செல்லுமாறு வள்ளி வற்புறுத்த அவரின் வார்த்தைக்கிணங்க இருவரும் உண்டுவிட்டு சென்றனர். வள்ளியும் முகியும் பாவமாக நிற்க அவர்களிடம் சென்ற சாதுவோ, அம்மா, இங்க இருந்த இந்த 3 நாள் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதுவும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க பையன் மேல காதல் வரல. அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என மனதினை கல்லாக்கிக் கொண்டு கூறியவள் மீண்டும் தொடர்ந்தாள். அதனால என்னால அவனை அந்த மாதிரி நினைக்க முடியல. நீங்க தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நான் வரம்மா, வர முகி என்றவள் கவினிடம் சென்று, என்ன மன்னிச்சிருங்கண்ணா, என்னால உங்க முனிமாவும் உங்க கூட இருக்க முடியாம போகுது. அவளை நான் இருன்னு சொன்னேன், அவ வேணாம்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, வீட்ல நான் மட்டும் தனியா வந்தா நிறைய கேள்வி கேட்பாங்க. என்னால இங்க இனிமே இருக்க முடியாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் அண்ணா என கூற அவனோ, என்னம்மா நீ, உன்னாலதான் என் முனிமாவ நான் பார்க்கவே செஞ்சிருக்கேன். நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நாங்க இனிமே வீடியோ கால்ல பாத்துக்கிறோம், அவ்வளவுதானே. அப்புறம் கொஞ்சம் இசைய பத்தி யோசிச்சு பாருமா என அவன் கூற அவளோ பதிலேதும் கூறாமல், போயிட்டு வரண்ணா என்று மட்டும் கூறிவிட்டு சென்று விட்டாள். பாருவோ வள்ளியிடமும் முகியிடமும், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ மனசு மாறும்னு. நான் வரம்மா, வர முகி என கூறியவள் தன்னவனிடம் கண்களாலேயே காதலுடன் விடை பெற்றாள். வெளியே இசை கார் வருகிறதா என்று பார்த்தபடி நிற்க சாது, பாரு மற்றும் கவின் வெளியே வந்து நின்றனர். சாதுவோ பாருவிடம், ஹே பாரு, நீயும் அண்ணாவும் பேசிட்டு இருங்க மாடில, நான் கார் வந்தா உன்னை கூப்பிடுறேன் என அவர்களுக்கு தனிமை அளிக்க எண்ணி கூற
அவர்களுக்கும் தனிமை தேவையாயிருக்க இருவரும் மாடிக்கு சென்று பேசிக் கொண்டிருந்தனர். சாதுவோ இசையை பார்க்க, அவனுக்கோ பிரிவின் ஏக்கம் கண்களில் தெரியவில்லை. மாறாக ஏதோ ஒன்றை பற்றி தீவிரமாக சிந்திப்பது போலவும், ஏதோ குழப்பத்தில் அவன் இருப்பது போன்றும் தான் தோன்றியது. என்னதான் நான் விருப்பப்பட்டு கிளம்புறதா இருந்தாலும், நான் உன்னை வேணாம்னு நினைச்சாலும் என் மனசு வலிக்குது உன்னை விட்டு பிரிய. ஆனா நீ என்ன வேணும்னு நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் ஏன் உனக்கு நான் போறது வருத்தமாவே இல்ல? என மனதினுள் அவள் கேட்டுக்கொள்ள, அவளின் மனசாட்சியோ, இப்ப அவன் நீ போறன்னு வருத்தப்படணுமா, இல்ல உன்னை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணுமா? நீயே அவனை வேணாம்னு சொல்ற, அவனையும் உன்னை காதலிக்காதன்னு சொல்ற. இப்ப நீயே இப்படி நினைச்சா என்னதான் பண்றது? உனக்கு தமிழ் வேணுமா இல்ல வேணாமா என கேள்வி கேட்க, அவள் பதில் தெரியாமல் திண்டாடினாள். எனக்கு அவன் வேணும்தான், ஆனா அவனுக்கு நான் வேணாம் என வலியோடு நினைத்து கொண்டாள். அந்த நேரம் இசையின் மொபைல் அலற, அதனை எடுத்து பேசியவன் பேசி முடித்து சாதுவை அழைத்தான். சனா, கார் கோயம்பேடு நோக்கி போயிட்டு இருக்கான், அங்க வர சொல்றாங்க உங்கள என கூற, அவளோ ஓ சரி, அப்ப அங்க போய் ஏறிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றவள் பாருவை அழைத்தாள். பாரு மற்றும் கவினின் முகமோ வாடி இருந்தது. பேச சென்று 2 நிமிடம் கூட ஆகவில்லை என்ற ஏக்கம் நன்றாகவே தெரிந்தது. பாருவிடம் விஷயத்தை கூற, கவினோ அப்ப சரி, நாங்களே டிராப் பண்ண வரோம், முனிமா என் கூட வரட்டும், நீ மச்சான் கூட என இழுத்தபடி அவள் சம்மதிக்க மாட்டாளோ என்று பார்க்க, அவளோ அவர்களின் உணர்வறிந்து சரி என்றாள். இப்படியாவது அவர்கள் பேசிக் கொள்ளட்டும் என்றெண்ணி இருவரும் தத்தம் இணைகளின் பைக்கில் ஏறிக்கொள்ள நால்வரும் கிளம்பினர். செல்லும் வழியில் பைக்கை நிறுத்திய இசையோ கவினிடம், நீங்க வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க, நாங்க இங்க வெயிட் பண்றோம் என கூற, கவினோ இல்ல மச்சான் பரவாயில்ல, நாங்க பேசிட்டோம், இவங்க போக லேட் ஆகிடக்கூடாது என கூற, இசையோ இல்ல மச்சான், அதெல்லாம் வெயிட் பண்ண சொல்லிருக்கேன், நீ பாவம் மச்சான், உன் ஆள் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வா, பாரு கூட்டிட்டு போமா என பல்லை கடித்தபடி கூற, பாருவுக்கு புரிந்து விட்டது. டேய் எருமை, அவன் உன் ஆளு கூட நீ தனியா பேச நேரம் கொடுக்கல, அவன் ஆளு கூட அவன் தனியா பேச நேரம் கேக்குறான், இது கூட புரியல மாங்கா, வாடா என கூறியபடி கவினை அழைத்து கொண்டு சற்று தூரம் தள்ளி நின்றாள். சாதுவும் ஓரமாக வேடிக்கை பார்த்தபடி நின்றாள். இசையோ, அடியே, நானே ஏதாவது ஆரம்பிச்சா நீ எதுவும் பேசாம அசிங்கப்படுத்திருவ, நீயே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுடி, நீ வேடிக்கை பார்க்கவா அவங்கள அனுப்பி வச்சேன் என மனதினுள் நினைத்தபடி அதனை வெளியே காட்டாமல் மொபைலை நோண்டுவது போல பாவனை செய்து கொண்டிருந்தான். அவனை கண்ட சாதுவோ அவன் செயலை கண்டு கொண்டாள். அலைபேசியை நோண்டுகிறேன் பேர்வழி என்று எதையும் செய்யாமல் இலக்கின்றி இஷ்டப்படி தொடுதிரையை தடவிக்கொண்டு மட்டுமே இருந்தான். அவனும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான், சரி நாம கடைசியா ஒரு தடவை பொறுமையா சொல்லி பாப்போம் என்று நினைத்தவள், தமிழ் என்று அழைத்தாள். அப்பாடா கூப்பிட்டுட்டா என மகிழ்ந்தவன் வெளியே யதார்த்தமாக, சொல்லு சனா என்றான். இங்க பாரு தமிழ், நான் மறுபடியும் பொறுமையா சொல்றேன், எனக்கு உன் மேல காதல் இல்ல, வரவும் வராது, நீ ஏன் புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற, உன் மனச மாத்திக்கோ ப்ளீஸ் என கூற, அவனோ ஸ்டாப் இட் சனா, நான் என்ன அடம் பிடிச்சேன், உன்னை காதலிக்கிறது அடம் பிடிக்கிறதா, எனக்கு வேணும்னு நினைக்கிற விஷயத்த நான் ஆசைப்படலாம், தப்பில்ல, நீ ஆசைப்படலாம், ஆனா உன் மேல ஆசை இல்லாத ஒருத்திய வலுக்கட்டாயமா வாங்குறது தப்பு என்றாள் கோபமாக. ஹலோ ஹலோ, நான் இப்ப வர உன்கிட்ட கேட்கவே இல்ல, நீயும் என்ன லவ் பண்ணுன்னு நான் உன்கிட்ட எப்பயாச்சும் கேட்டிருக்கனா? நான் உன்னை காதலிக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு என் மேல காதல் வந்தாலும் வராமலே போனாலும் என் காதல் மாறாது. என்ன காதலிக்காதன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் காதல் உனக்கும் என் மேல காதல வர வைக்கும், நம்மள சேர்த்து வைக்கும். காதல் இல்லாத என் மேல நீங்க அக்கறைப்பட அவசியம் இல்ல மிஸ் சாதனா என கூறிவிட்டான் மிகவும் உறுதியாக. அவன் கூறியதையெல்லாம் கேட்க கேட்க அழுகைதான் முட்டிக் கொண்டு வந்தது சாதுவிற்கு. இருந்தும் முயன்று உள்ளே அடக்கினாள். அந்த நேரம் தனது காலில் ஏதோ எறும்பு கடிப்பது போல் தோன்றவும் சற்று தள்ளி நிற்க, கீழே இருந்த கல்லினை கவனிக்காத சாது காலிடறி விழப்போக அவளை இடைத்தாங்கி பிடித்தான் இசை. எதிர்பாரா நேரம், பிடித்தவனின் எதிர்பாரா ஸ்பரிசம் உணரும் வேளையில் சுற்றம் தெரிந்திடுமோ, சூழல் கவனித்திடுமோ காதல் மனது. அவர்கள் அறியாமல் அவர்களின் கண்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ள, மூச்சு காற்றுக்கள் இடம் மாறிக்கொள்ள, சுற்றம் மறந்து சில கணங்கள் அவ்வாறே நின்றனர். அந்த நேரம் அவ்வழியே சென்ற ஒருவரின் கண்களில் இக்காட்சி விழ, அந்த நபர் உடனே இசையை அடையாளம் கண்டு கொண்டார்.
இவர் சிங்கிங் ப்ரோகிராம்ல பாடுனவர் தானே? இது யாரு? அவரோட ஆளா இருக்குமோ? எதுக்கும் இத ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்போம். எப்பயாச்சும் கிசுகிசு எழுத யூஸ் ஆகும் என நினைத்தவர் ஒரு ஊடகத்தில் வேலை பார்க்கும் நபர் போலும். அவர் நினைத்தபடி இசையும் சாதுவும் நெருக்கமாக இருந்த காட்சியை தன் கேமராவில் பதிவு செய்தவர் பிறகு கிளம்பிவிட்டார். சுற்றம் உணர்ந்த சாது சட்டென அவனிடமிருந்து விலக, இசையும் அப்பொழுதுதான் உணர்ந்து விலகினான். இருவருக்குமே இது எதேச்சையாக நடந்தது என்று தெரியுமாதலால் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. பிறகு பாருவும் கவினும் வர, நால்வரும் மீண்டும் கிளம்ப, காரில் ஏறி அமர்ந்தவர்கள் தத்தம் இணைகளை கண்களில் நிரப்பியபடி கிளம்பினர். பிறகு கவின் வேலை இருப்பதாக கூறிவிட்டு சென்றுவிட, இசையின் மனதில் ஓடிய சிந்தனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை தேடி சென்றான். 10 மணி நேர பயணத்திற்கு பிறகு கன்னியாகுமரி வந்து சேர்ந்தனர் பாருவும் சாதுவும். வீட்டிற்கு வந்ததும் சில பல திட்டுக்கள், அக்கறை பேச்சுகள் என அனைத்தையும் கேட்டு ஒரு வழியாக அவர்களை சமாதானம் செய்து இயல்பாகினர் இருவரும். மா, உன் கையால காஃபி குடிச்சு 3 நாளுக்கு மேல ஆகிடுச்சு. உடனே காஃபி எடுத்துட்டு வா. என்னோட வேலை 3 நாளா பெண்டிங்ல கிடக்கு. என் வாசகர்கள் எல்லாரும் என்ன மனசுல திட்டிட்டே என்னோட கதைக்காக காத்திருப்பாங்க. குடிச்சிட்டு தெம்பா ஸ்டார்ட் பண்ண போறேன் என கூற, சீனிவாசனும் பத்மாவும் வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா என நினைத்து கொண்டனர். பிறகு பாருவும் தனது வீட்டிற்கு சென்று பாட்டியுடன் கதை பேச ஆரம்பித்தாள். அவ்வாறே ஒரு ஜோடிக்கு காதலுடனும் மறு ஜோடிக்கு பிரிவின் ஏக்கத்துடனும் குழப்பங்களுடனும் நாட்கள் சென்றது. 1 மாதத்திற்கு பிறகு இசை பாடிய ஆல்பம் முந்தைய வாரம் வெளியாகி இருக்க இளைஞர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. ஒரு நாளிலேயே லட்சக்கணக்கில் லைக்ஸ் வாங்கியது. அவனது குரலில் அந்த அளவிற்கு அனைவரையும் மயங்க செய்திருந்தான். அனைவரும் அவனை பேட்டி எடுக்க போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். சாதுவும் அவனின் முன்னேற்றத்தை எண்ணி சந்தோஷப்பட்டாள். கடவுளே, இதே மாதிரி அவன் எப்பவும் வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கணும். அவனுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும் என மனதினுள் பிரார்த்தித்து கொண்டாள். சற்று நேரத்தில் தனக்கு கெட்டது நடக்கப் போகிறது என்று அறியாமல் ஏதோ ஒன்று மனதினை உறுத்த, ஏதோ சிந்தித்தபடி அமர்ந்திருந்தாள் சாது. அப்பொழுது அவளின் அறைக்குள் நுழைந்தார் சீனிவாசன். சாதுமா என்று அழைத்தபடி, சொல்லுங்கப்பா என அவள் கேட்க, அவரோ அவளின் தலையை வாஞ்சையாக தடவியபடி, அப்பா உன்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பங்கிற நம்பிக்கையில மாட்டேன்னு சொல்ல மாட்டல்ல சாது என கேட்க, அவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. அது வந்துடா, உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கடா. நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க போன வாரம் உன்னை கோவில்ல பார்த்தாங்களாம். பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சான். அதான் உடனே வராங்க. ரொம்ப நல்ல குடும்பம்டா. நீ சம்மதம் சொல்வங்கிற நம்பிக்கையில நான் அவங்க கிட்ட சரி வாங்கன்னு சொல்லிட்டேன் என அவளின் தலையில் பேரிடியை இறக்கினார். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? இப்ப என்ன அவசரம் என் கல்யாணத்துக்கு என ஆதங்கமாய் கேட்டாள். அது சரி, உனக்கு 23 வயசாயிடுச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. உனக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா? மாப்பிள பிடிக்கலனா அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப சும்மா பொண்ணு பார்க்க தானே வராங்க. அதனால சாயங்காலம் ரெடியா இரு. நான் போய் உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வரேன் என்றவர் எழுந்து சென்று விட்டார். இங்கே சாதுவுக்கோ கண்ணீர் அருவியாக கொட்டியது. அந்த நேரம் சரியாக இசை சாதனாவிற்கு கால் செய்தான். இவன் எதுக்கு திடீர்னு கால் பண்றான் என நினைத்தவள் கண்ணீரை துடைத்துவிட்டு காலை அட்டன் செய்தாள். ஹே சனா, தேங்க்ஸ் அ லாட் சனா. என்னோட வெற்றிக்கு காரணம் நீதான். இப்ப எனக்கு கிடைக்கிற புகழ், பாராட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அதான் தேங்க்ஸ் சொல்ல கால் பண்ண என அவன் மிகவும் மகிழ்ச்சியாக கூற, அவளோ நீ என்ன சொல்ற என்றாள். ஆமா, இந்த ஆல்பம் சாங் உன்னை நினைச்சுதான் பாடுனேன். அதனாலதான் இவ்ளோ தூரம் நல்லா வந்திருக்கு. என்னோட ஒரு கனவுல நான் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு கனவுலையும் ஜெயிப்பேன். அதாவது என் காதல சொன்னேன் என அவன் கூற, அவளோ ஓஹோ, பார்க்கலாம் மிஸ்டர் தமிழ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க என கூற, இவ்வளவு நேரம் அவனிடம் இருந்த சந்தோஷம் நொடி பொழுதில் காணாமல் போனது. என்ன சொல்ற சனா, நிஜமாவா என அதிர்ச்சியாக கேட்க, அவளோ அப்பொழுதும் அவன் மனம் மாற வேண்டும் என்று நினைத்து தனக்கும் இதில் சம்மதம் என்பது போல், ஆமா, அவங்க வந்துட்டு போன அப்புறம் மாப்பிள பிடிச்சிருக்கா, மாப்பிளைக்கு என்ன பிடிச்சிருக்கா, இதெல்லாம் நான் சொல்றேன். இப்ப வைக்கிறேன் என கூறி காலினை கட் செய்தவள் வேகமாக வெளியில் சென்று சீனிவாசனிடம் தனக்கு சம்மதம் என்று கூறிவிட்டு அறையினுள் வந்து அழ ஆரம்பித்தாள். சாது இவ்வாறு கூறவும்
இசைக்கு என்ன செய்வதென்று அறியவில்லை. ஆனால் அவள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க மாட்டாள் என்று ஆணித்தரமாக நம்பினான். வெகுநேர அழுகைக்கு பின்னர் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தாள். அது குறித்து பலமுறை சிந்திக்க பிறகு அதுவே சரியென தோன்றியது. விஷயம் கேள்விப்பட்டு கோபமாக வந்த பாரு சாதுவிடம், "ஏ சாது, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ?" என கேட்க அவளோ அமைதியாக இருந்தாள். "இப்ப எதுக்கு பொண்ணு பார்க்க வரத்துக்கு சம்மதம்னு சொன்ன?" என கேட்க அவளோ, "ஆமா சொன்ன. இந்த இசைக்கிட்டையும் சொல்லிட்டேன். அப்பதான் இசை என்ன மறப்பான்" என சாதாரணமாக கூற, பாருவோ, "லூசாடி உனக்கு? உன் காதலன் மட்டும் நல்லா இருக்கணும். மத்தவன் எப்படி போனாலும் கவலை இல்ல, அப்படிதானே?" என வேண்டுமென்றே சாதுவை கஷ்டப்படுத்தும் விதமாக பேசினாள் பாரு. சாதுவோ, "பாரு, நீ என்ன சொல்ற?" என கேட்க அவளோ கோபமாக, "ஆமா, உன் தமிழ் மட்டும் நல்லா குழந்தை குட்டின்னு வாழணும். உன்னோட சுயநலத்துக்காக இசை மேல உள்ள காதல மறைச்சிட்டு எவனுக்கோ கழுத்த நீட்ட தயாராகிட்ட. அந்த பாவப்பட்ட ஜீவனோட வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு கவலை இல்ல, அப்படிதானே?" என வேண்டுமென்றே அவளை வார்த்தையால் காயப்படுத்தினாள். அப்பொழுது அவள் என்ன நினைத்து சம்மதம் கூறினாள் என்று தெரியவரும் என்ற நோக்கத்தில் அவளின் வார்த்தையை கேட்டு அதிர்ந்த சாது பலாரென அறைந்தாள், கண் கலங்கியபடி. "இப்ப எதுக்குடி என்ன அடிக்கிற? நான் உண்மையதானே சொல்றேன். நீ பண்ற விஷயம் அப்படிதான் இருக்கு" என கூற அவளோ, "அப்ப நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்க, அப்படிதானே? நீ என்ன நினைச்சியோ அப்படியே நினைச்சுக்கோ. இவ்ளோ மட்டமா என்ன நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா என்ன ஆனாலும் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க தான் போறேன். அதுதான் என் முடிவு" என்று கூறியவள் மாலை பெண் பார்க்கும் படலத்திற்கு என்ன புடவை கட்டுவது என்று யோசித்து அலமாரியை ஆராய ஆரம்பித்தாள். பாருவுக்கோ குழப்பமாக இருந்தது. "என்ன இவ இப்படி பேசுறா? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கா. என்னன்னு தெரியலையே" என சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அகம் 34. யோசனையோடே பாரு சென்றுவிட சாதுவிற்கு தான் மனம் வலித்தது. "சாரி பாரு, நீ சொன்னத கேட்டு கோபப்பட்டு எல்லாம் உன்னை அடிக்கல. வேணும்னே தான் அப்படியெல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஏன் தெரியுமா வேணும்னே அடிச்சேன். அப்படியாச்சும் நீ கோபப்பட்டு இனிமே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட ஏதும் கேட்காம இருக்க மாட்டியாங்கிற ஒரு எண்ணத்துல தான். எனக்கு புரியுது, என் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு. ஆனாலும் என்னால ஏத்துக்க முடியல. எங்க நானும் இசையும் சேர்ந்தாதான் நீயும் கவினும் சேருவீங்கன்னு சொல்லி என்ன மிரட்டுவியோன்னு பயமா இருக்கு. எனக்காக யோசிச்சு உன் வாழ்க்கைக்கு ஏதும் ஆக நான் விடமாட்டேன். அதனாலதான் உன்னை அடிச்சேன். ஒண்ணு நீ கோபப்பட்டு இதோட இத விட்டுருவ. இல்லனா கவினுக்கு நான் உன்னை அடிச்சேன்னு தெரிஞ்சா அவங்க இனிமே உன்னை என் விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கை. என் மேல உனக்கு கோபமே வரலையாடி? சாரிடி பாரு" என மனதினுள் மருகினாள். வெளியே சென்ற பாருவுக்கு இசை கால் செய்தான். "ஹலோ பாரு." "சொல்லு இசை." "சனாவ பொண்ணு பார்க்க வராங்களாமே, நிஜமாவா?" என பதற்றமாய் கேட்க அவளோ, "ஆமா இசை, இதுவரை உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சாதுவும் உன்னை லவ் பண்றா. ஆனா அத உன்கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறா. இத சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீதான் இசை ஏதாவது பண்ணணும்" என அவள் கூற அவனோ, "எனக்கு இது எப்பவோ தெரியும் பாரு. நீங்க சென்னை வந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சுட்டேன். சரி, அத விடு. இப்ப அவ என்ன சொல்றா?" "அப்படியா? நல்ல வேளை உனக்கே தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லப் போறேன்னு சொல்றா. எனக்கு தெரிஞ்சு அவ வேற ஏதோ பிளான்ல இருக்கா" என கூற அவனும், "ஆமா பாரு. கண்டிப்பா அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டா. ஆனா இப்போ இவ என்ன பிளான்ல இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?" "இசை, எனக்கு ஒரு ஐடியா." "என்ன பாரு?" "என்ன வச்சு அவள நான் மிரட்டுறேன். நீங்க சேர்ந்தாதான் நானும் கவியும் சேருவோம்னு சொல்றேன். அப்போ கண்டிப்பா ஒத்துப்பா" என சாது யூகித்தது போல் கூற, "ஒத்துப்பாதான். ஆனா இப்படி கட்டாயப்படுத்த வேணாமேன்னு யோசிக்கிறேன்" என அவன் தயங்கியபடி கூற அவளோ, "இங்க பாரு இசை, விருப்பம் இல்லாத பொண்ண கட்டாயப்படுத்தினாதான் தப்பு. இவ உன்னை ரொம்ப லவ் பண்றா. சோ இவள கட்டாயப்படுத்துறதுல தப்பே இல்ல" என கூற அவனோ, "இல்ல வேணாம் பாரு. உங்க 2 பேர வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவள சம்மதிக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சோ பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட அவ என்ன சொல்றான்னு பார்க்கலாம்" என கூற பாருவும் சரியென்று விட்டு பின் தயக்கமாக, "இசை, நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டதானே?" என கேட்க அவனோ, "இல்ல கேளு" என்றான். "இல்ல இசை, அவ எதுக்காக உன்னை காதலிக்கிறத மறைக்கிறான்னு காரணம் உனக்கு தெரியாது தானே?" என இழுக்க அவனோ, "ஆமா, ஏன் உனக்கு தெரியுமா அப்போ?" என போட்டு வாங்க அவளோ, "இல்ல இல்ல, ஆனா என்ன காரணமா இருந்தாலும் நீ ஏத்துப்ப தானே? அவள கைவிட மாட்ட தானே?"
என உண்மை தெரிந்தால் என்ன முடிவெடுப்பான் என்ற பயத்தில் கேட்டாள். அவனோ, "இங்க பாரு பாரு, அவள நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். என்ன காரணமா இருந்தாலும், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் அவள கைவிட மாட்டேன். சரியா?" என கூற, அப்பொழுதுதான் பாருவிற்கு நிம்மதியே வந்தது. பிறகு கவினிடம் நடந்ததை கூறினாள் பாரு. அவள் பாருவை அறைந்ததை கேட்ட கவினோ, சாது நினைத்ததைப் போலவே கோபம் கொண்டு, "என்ன கவி சொல்ற? அடிச்சாளா? எதுக்கு அடிக்கணும்? நீ அவ நல்லதுக்கு தானே சொன்ன. உனக்கு இனிமேயும் இது வேணுமா? இதுல இசை வாழ்க்கையும் இருக்குன்னு தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் இசை பாத்துப்பான் கண்டிப்பா. அவன் அவ்ளோ சீக்கிரம் அவள மிஸ் பண்ண மாட்டான். நீ இதுக்கு மேலயும் சாது கிட்ட இத பத்தி ஏதும் பேசாத" என சற்று கடினமான குரலில் கூற, சிரித்த பாருவோ, "டேய் கவி, அவ எதுக்கு என்ன அடிச்சான்னு கேட்டியே, இதுக்கு தான். அடிச்சாவாது கோபப்பட்டு நான் அவகிட்ட இந்த விஷயத்த பேசாம இருப்பேனா? அவ மேல அக்கறைப்படாம நிம்மதியா இருப்பேனான்னு பாக்குறா. சரி, இசை உன்னை எதுக்காவது அடிச்சா, அப்ப நீ அவன் கூட பேசாம தான் இருப்ப. அப்படிதானே?" என கேட்க, அவனோ, "என் மச்சான் என் நல்லதுக்காக தான் அடிப்பான். அவனுக்கு நல்லது சொன்னதுக்காக எல்லாம் அடிக்க மாட்டான். அதேதான் இங்கேயும். நான் சொன்ன காரணத்தையும் தாண்டி, என் நல்லதுக்காக ஏதோ யோசிச்சு தான் என்ன அடிச்சிருக்கா. அது என்னன்னு மட்டும் தான் தெரியல. மத்தபடி உறுதியா சொல்லுவேன். இத்தன வருஷம் அவ கூட இருந்திருக்கேன். அவள பத்தி எனக்கு தெரியாதா?" என பெருமையாக கூற, கவின் அவர்களின் நட்பினை நினைத்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டான். "சாரிடி முனிமா, ஒரு வேகத்துல கோபப்பட்டு அப்படி பேசிட்டேன்" என மன்னிப்பு வேண்டினான். இவ்வாறே மாலை வர சாதனாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தனர். மாப்பிள்ளை பெண்ணிடம் பேச வேண்டும் என்று கூற, இருவரும் தனியே பேச சென்றனர். சாதுவோ, "அடே என்னடா, எப்பவும் சொல்ற டயலாக்க சொல்லுடா, அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன்" என மனதில் நினைத்து கொண்டு, "சொல்லுங்க சந்தோஷ், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க" என கேட்க, அவள் எதிர்பார்த்தது போல் அவனே, "சாரி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நான் வேற ஒரு பொண்ண விரும்புறேன்" என அவன் கூற, அவளோ பெருமூச்சு விட்டபடி, "அதான் தெரியுமே" என்றாள் அசால்ட்டாக. அவனோ அதிர்ச்சியாக, "என்ன சொல்றீங்க?" என கேட்க, அவளோ, "ஆமா, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால தான் உங்கள பத்தி விசாரிச்சேன். நீங்க லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுது. எனக்கு ஒரு ஹெல்ப் நீங்க தான் பண்ணணும் ப்ளீஸ். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" என கூற, "என்ன ஹெல்ப்?" "அது வந்து, நீங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்ட வேணாம். ஐ மீன் இப்போ நிப்பாட்ட வேணாம். இப்ப பிடிக்கலன்னு சொன்னா, உடனே வேற பொண்ண தான் உங்களுக்கு பாப்பாங்க. எனக்கும் அப்படிதான். அதனால கல்யாண மேடை வரைக்கும் போகட்டும். தாலி கட்டுற நேரத்துல மேடையில இருந்து எந்திரிச்சு வேற பொண்ண லவ் பண்றதா சொல்லிருங்க. அப்புறம் நானே எந்திரிச்சு போயிருவேன். உங்க வீட்லயும் வேற வழியே இருக்காது. முடிஞ்சா அந்த பொண்ணையும் கல்யாணத்துக்கு வர சொல்லி, உங்க அப்பா அம்மா முன்னாடியே அவளுக்கு தாலி கட்டிருங்க. அவ்வளோதான். எனக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட்" என அவள் கூற, அவனோ, "ஏங்க பிளான் எல்லாம் செம. ஆனா அப்படி நான் பண்ணா, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகறது? ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்து, என் வாழ்க்கைய ஆரம்பிச்சா, அது பாவம். உங்க அப்பா அம்மா என்ன கேள்வி கேட்பாங்களே" என்றான் அவள் நலன் கருதி. "அட நீங்க வேற. அதுதான் எனக்கு வேணும். அப்பதான் வேற யாரும் என்ன கல்யாணம் பண்ண முன்வர மாட்டாங்க. நானும் ஒருத்தர விரும்புறேன். எங்க வீட்லயும் அவர தவிர வேற சாய்ஸ் இருக்காது. அதனால தான் சொல்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொன்ன மாரி பண்ணுங்க. ஏதாவது சொதப்புச்சுன்னா, உங்க வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு" என பொய்யாக கூற, அவனோ அவனது காதல் நிறைவேறிவிடும் என்ற ஆசையில் ஒப்புக்கொண்டான். இவ்வாறு இவர்களுக்குள் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டனர். வெளியில் வந்து இருவரும் கல்யாணத்திற்கு சம்மதம் என்று கூறிவிட, பாருவுக்கோ தலை சுற்றியது. "இவளுக்கு என்ன பைத்தியமா? என்னதான் யோசிச்சு வச்சிருக்கா? இவன் வேற முதல்ல பேச உள்ள போகும்போது 0 வாட்ஸ் பல்பு மாரி தொங்கி போயிருந்தான். வெளிய வரும்போது 1000 வாட்ஸ் பல்பு மாரி பிரகாசமா இருக்கான். என்ன நடந்திருக்கும்?" என யோசித்தாள். மாப்பிள்ளையின் அப்பாவோ, "அப்ப சரி, நிச்சயம் சிம்பிளா இப்பவே தட்டு மாத்தி பண்ணிக்கலாம். நேரா கல்யாணமே வச்சுப்போம்" என கூற, சாது சம்மதம் கூறிய மகிழ்ச்சியில் சீனிவாசனும் மகிழ்ச்சியாக சரி என்றார். "ரொம்ப சந்தோஷம். அப்ப அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. அப்பவே கல்யாணம் வச்சுப்போம்" என கூற, சீனிவாசனுக்கு இவ்வளவு அவசரமாக கேட்பது ஏதோ நெருடலாக தோன்றியது. அதனைக் கண்ட சந்தோஷ், "அப்பா எதுக்கு இவ்ளோ அவசரம்? நான் ஃபாரின் போயிட்டு வந்த அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம்" என கூற, அவனின் காதல் விவகாரம் தெரிந்த அவனின் தந்தை, "இல்ல சம்மந்தி, கல்யாணம் முடிச்சுட்டு அவன் ஃபாரின் போகட்டும்னு பாக்கறேன்" என அவர் கூற, சீனிவாசனுக்கு அவர் கூறுவதும் சரி என்று தோன்ற சம்மதித்தார். கல்யாணத்திற்கு நாள் குறித்துவிட்டு அவர்கள் அனைவரும் சென்றுவிட, சாதுவிடம் வந்த பாருவோ, "ஏ சாது, என்னடி பண்ற நீ?"
யோசிச்சுதான் பண்றியா? ஏதோ பிளான் வச்சிருக்க. ஆனா என்னன்னு தெரியல. அவசரமா எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பா தாண்டி போகும். எப்படியும் நீ அவன கல்யாணம் பண்ண மாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா சொல்லு. ஒருவேள அந்த சந்தோஷ் கிட்ட உன்னோட உண்மைய சொல்லிட்டியா? என கேட்க, சாதுவோ, அந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே இவ்ளோ போராடுறேன். அப்புறம் எப்படி அத சொல்லுவேன்? அப்ப என்ன தாண்டி பண்ண போற? கல்யாணம் பண்ண போறேன் என்றாள் அசால்ட்டாக. இங்க பாரு சாது, என்ன நீ அடிச்சாலும் பரவால்ல. உன்கிட்ட இருந்து உண்மைய தெரிஞ்சுக்காம விடமாட்டேன். நீ சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப பெருசா யோசிச்சு உன் தலையில நீயே மண்ண வாரி போடாத சாது என திட்டிக் கொண்டே இருக்க, பொறுமை இழந்த சாது எதுவும் கூறாமல் எழுந்து சென்று விட்டாள். நடந்ததை பாரு இசையிடம் கூற, அவனோ, சரி நான் கல்யாணம் அன்னைக்கு மண்டபத்துல இருப்பேன். அவ பிளான் என்னன்னு பாப்போம். பட் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. பாத்துக்கலாம் பாரு என்றான் யோசித்தபடி. சாதுவின் வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. கல்யாண நாளும் வந்தது. மணமேடையில் ஒருவித பதற்றத்துடன் சந்தோஷ் அமர்ந்து மந்திரம் ஓதிக் கொண்டிருந்தான். கீழே பாரு, கவின், இசை, வள்ளி, முகி என அனைவரும் அமர்ந்திருந்தனர். பாருவோ, இசை எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? என கேட்க, இசையோ, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பாரு. அவ பிளான் இப்ப வரை என்னன்னு தெரியலையே என்க, கவினோ, டேய் மச்சான், அவ அப்பா கிட்ட கடைசியா ஒரு தடவ பேசி பாக்குறியா? என கேட்டுக் கொண்டிருக்க, அந்த நேரம் அங்கு வந்த சீனிவாசன் இசையை பார்த்துவிட்டு பாருவிடம், பாருமா, இந்த தம்பி அன்னிக்கு புரோகிராம்ல பாடுன தம்பி தான என அடையாளம் கண்டு கொண்டு கேட்க, பாருவும் ஆமாம் என்க, அவரோ, ரொம்ப நல்லா பாடுனீங்க தம்பி. உங்க காதல் கைகூட வாழ்த்துக்கள் என்றவர் பிறகு, நீங்க சாது கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே தெரியுமா? என கேட்க, பாருவோ, ஆமாப்பா, நான் இவன் பாரு எல்லாரும் ஒன்னா தான் காலேஜ்ல படிச்சோம். சென்னை போயிருக்கும்போது கூட இவங்க வீட்ல தான் தங்கி இருந்தோம் என இசையையும் வள்ளியையும் முகி மற்றும் கவினையும் அறிமுகம் செய்து வைத்தாள். அவர்களை வரவேற்றவர் பிறகு கல்யாண வேலையை கவனிக்க சென்று விட்டார். அவர் சென்றதும் கவினும் பாருவும், டேய் மாமனார் வாயிலிருந்தே வாழ்த்துக்கள் வாங்கிட்ட, செம போ என கலாய்க்க, அவனோ சிரித்தான். சிறிது நேரத்தில் ஐயர் மணப்பெண்ணை அழைத்து வர சொல்ல அவளும் வந்து அமர்ந்தாள். மணக்கோலத்தில் தன்னவளை கண்டவன் மனம் ஒரு பக்கம் அவள் அழகினை மெச்ச, மறுபக்கமோ அவள் இப்பொழுது உன்னுடன் அமரவில்லை என்று குத்தி காண்பித்தது. வந்தவள் இசை அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள். இவன் எதுக்கு வந்தான்? ஐயோ கடவுளே, என்ன நடக்கப் போகுதோ? இந்த பாரு ஏதோ உண்மைய சொல்லி வர சொல்லிட்டாளோன்னு தெரியலையே என ஒருவித பீதியுடன் அமர்ந்திருந்தாள். இசையோ சனாவை மட்டும்தான் வெறித்திருந்தான். இந்த கல்யாணம் நடக்காது என்று தெரிந்தாலும் ஏனோ தன்னவள் வேறொரு ஆடவனின் அருகில் திருமண கோலத்தில் இருப்பதை பார்க்கவே இசைக்கு மனம் வலித்தது. சாதுவால் இசையை காண முடியவில்லை. காண தைரியமும் இல்லை. பிறகு யாரும் அறியாமல் சாது சந்தோஷிடம், சொதப்பிடாதீங்க சந்தோஷ், டைமிங் ரொம்ப முக்கியம். கெட்டி மேளம் சொல்லும்போது ஐயர் தாலியை எடுத்து கொடுப்பாரு. அத வாங்கிட்டு உடனே எந்திரிச்சு மாலைய கழட்டிடுங்க என கூற, அவனோ, அதெல்லாம் சரியா பண்ணிருவேன். எனக்கு உங்கள நெனச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டான்னு என்னதானே ஊரு தப்பா பேசும் என சங்கடமாக கூற, அவனுக்கு தைரியம் கூறுவதற்காக சாதுவோ, அங்க பாருங்க, அவன் தான் என் லவ்வர். நீங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்டிட்டா அவன தான் எனக்கு கட்டி வைப்பாங்க. சோ நீங்க பயப்படாதீங்க என பொய்யாக கூற, அவள் கூறிய பொய் மெய்யாகப் போகிறது என்று அப்பொழுது அவள் அறியவில்லை. சாதுவின் உடல் மட்டுமே சந்தோஷ் அருகில் இருக்க, உயிரோ இசையைதான் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரம் ஒரு வாலிப பெண் ஒருத்தி, நீங்க இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆல்பம் சாங் பாடின சிங்கர் தானே? வாவ், எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என சிரித்து பேசி புகைப்படம் எடுக்க, சாதுவிற்கோ வயிறு எரிந்தது. வேண்டாம் என்று கூறிய மனமே இந்த நொடி அவன் என்னுடையவன் என்ற உரிமையில் கோபம் கொள்ள செய்கிறது. அதனை கண்ட சந்தோஷோ, ஹலோ மேடம், உங்க ஆள அப்புறமா முறைங்க. இப்ப மந்திரத்த சொல்லுங்க. ஐயர் முறைக்கிறாரு. அப்புறம் டவுட் வந்துட போகுது என்று கூற, அவளோ, அட போங்கய்யா, நடக்காத கல்யாணத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சல் என கூறிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது வயிறு எரிவது இசையின் முறையாயிற்று அவர்கள் பேசுவதைக் கண்டு. அதே நேரம் மண்டபத்தில், என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து துளைத்தது. இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது எனும் பாடல் வரி ஒலிக்க, இசையோ சாதுவை காதலுடனும் வலியுடனும் பார்த்தான். இசை என்பதை அவனது ஆர்வத்தையும்
தமிழ் என்பதை சாதுவையும் அவள் எழுத்துக்களையும் குறித்தபடி, இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன். தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன். அஞ்சலி அஞ்சலி இவள் கலை காதலி எனும் வரிகள் சாதுவின் மனதினை வதைக்க, அவளும் இசையை நோக்க, இசையின் வழியினை அவன் விழிவழி கண்டு சாதுவிற்கு மனம் வலித்து கண்கள் கலங்கின. அவள் கலங்கிய கண்களை இசையும் கண்டு கொண்டான். கடவுளே, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நான் காதலிச்சவனும் என்ன காதலிக்கிறான். ஆனா அவன்கிட்ட என் காதலையும் சொல்ல முடியாம, அவன் காதலையும் ஏத்துக்க முடியாம, அவன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தன் பக்கத்துல மாலையும் கழுத்துமா உட்கார்ந்துட்டு அவனையே ஏக்கமா பாத்துட்டு இருக்கேன் என மனதினுள் மருகினாள். பிறகு ஐயர் கெட்டி மேளம் கெட்டி மேளம் என கூற, தாலியை கையில் எடுத்தவன் சாதுவை பார்க்க, சாதுவோ, என்ன என்ன பாக்குறீங்க, சீக்கிரம் எந்திரிங்க என்க. அவனோ, இதோ எந்திரிக்கிறேன், அதுக்கு முன்னாடி மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் என அவன் குற்ற உணர்வாய் கூற, அவளோ, ஐயோ நேரமாகுது எந்திரிங்க, உங்க ஆளு உங்கள முறைக்கிறா பாருங்க என கூற, அவனும் சரியாக எழும்ப வர, அதற்குள் நிறுத்துங்க என குரல் வந்தது. குரல் வந்த திசை நோக்கி அனைவரும் திரும்ப, அவன் யாரென்று இசை, சாது மற்றும் பாருவுக்கு மட்டுமே தெரிந்தது. மூவரும் அதிர்ச்சியுடன், இவனா, இவன் எங்க இங்க என்றபடி யோசனையாக பார்த்தனர்.